பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமீன். இந்த ஆண்டு 6 மாதம் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் கடந்து வந்திருக்கிறோம். 7ஆம் மாதம் புதிய கிருபைகளோடு கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன். இப்போதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எவ்வளவு அழகாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்களேன். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த முதல் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நாம் பயந்து சேவிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை பாருங்க. தேவனுக்கு பயந்து என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று. தேவன் நாமத்துக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். தேவன் நாமத்தை எங்கெல்லாம் நீங்கள் மறுதலிக்காமல் தேவனை குறித்து பறைசாற்றுகிறீர்களோ, எங்கெல்லாம் தேவ சாட்சிகளை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எங்கெல்லாம் தேவன் நாமத்தை உயர்த்துகிறீர்களோ, எங்கெல்லாம் தேவன் நாமத்துக்கு பயந்து நடக்கிறீர்களோ, அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீதியின் சூரியனை உதிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சூரியன் உதிக்கும் போது இருள் கடந்து போகும், பிரச்சனைகள் கடந்து போகும், தேவையற்ற குழப்பங்கள் கடந்து போகும். என் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் விதமாய் வசனம் சொல்கிறது, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாக இருக்கிறது என்று அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சோ தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு எப்பொழுது பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது, எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் திறந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு, எந்த தவறு செய்யக்கூடாதுன்னு ரட்சிப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பேசுவார்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறது. இதே மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவரோடு ஒருவர், யாருன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அந்த கர்த்தர் கவனிக்கிறாராம். அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது. நீங்க பேசும்போது கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், நம்ம மீறி தவறு செய்யக்கூடாது, தேவ நாமத்தை நாம அடங்கி இருப்போம் என்று பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார். கவனித்து அவர்கள் என்னுடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்கள் என்று அறிந்து அவர்கள் எல்லோருடைய காரியத்தையும் ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் பேர் எழுதி வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள், நாமத்தை தியானிக்கிறவர்களுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களை குறித்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் பயந்து நடக்கும்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருளை கடந்து வெளிச்சம் உங்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். அது மாத்திரமல்ல, நீ தேவனுக்கு நடந்து உண்மை முத்தமத்தோடு ஒவ்வொரு இடத்துல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்போது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து நீங்கள் செய்கிற நற்சாட்சிகளை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பாய். ஆமென், அல்லேலூயா. அந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு இந்த அருமையான வார்த்தைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் செட்டின் கீழ் அடைக்கலாம் வந்த உனக்கு அவரால் என்ன வருத்தமா? ஆரோக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆரோக்கியத்தை குறித்து இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்களை கேட்கிறோம். சரியான உடல்நிலை சரியா இல்லை, பலவீனமா இருக்கு, வியாதியா இருக்கு, சோர்வா இருக்கு, பயமா இருக்கு, சரீரத்தை குறித்து ஒரு பயத்தை குறித்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்பொழுது பயந்து வந்தாயோ, எப்பொழுது சூரியனிடத்துல வந்தாயோ, எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தீங்களோ, அப்பொழுதே உங்களை ஆண்டவர் தன் செட்டையின் கீழாக வைத்திருக்கிறார். அவர் அப்படியே செட்டையின் கீழாக உங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுகிற அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரூத்தின் சரித்திரத்துல தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது போல இன்னைக்கு இந்த காலை வேளையில யாருக்கெல்லாம் பலன் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த பலனை தாங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் தாங்கன்னு கேட்கிறீங்களோ, இந்த மாதம் 7ஆம் மாதம் தேவனுடைய பெரிதான கிருபையில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் செட்டியின் கீழ் வந்த உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், சரீரத்தில் பலன் உண்டாகும், காரியங்களை கர்த்தர் பலத்தோடு உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பலவீனங்கள் மறையும். எத்தனை நாள் வியாதியோ, எத்தனை நாள் பிரச்சனைகளோ, எத்தனை நாள் நீங்கள் சோர்ந்து போய் வியாதி நிமித்தமாய் விழுந்து கடந்தீர்களோ, இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், என் சட்டையின் கீழ் வந்தபடினால ஆரோக்கியத்தை நான் கட்டளிடுகிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் வெளியே புறப்பட்டு போய் நல்ல வளர்ந்து வாழ்ந்து சாட்சியாய் இருப்பீர்கள் என்று இன்றைக்கு சாட்சியை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர் நாமத்துக்கு பயந்து நடக்கிறவர்களிடத்துல தேவன் கிருபையாய் இருக்கிறார், திறந்த வாசலை வைக்கிறார், ஆசீர்வாதத்தின் மகிமை தருகிறார், இருளை கடக்க செய்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த பிரசங்கத்தை
கேட்கிற யாரானாலும் சரி, தேவன் உங்கள் வீட்டிற்குள் இப்பொழுதே பிரவேசிக்கிறார். ஒவ்வொருக்குள்ளாக தேவன் இருக்கிற எல்லா பயத்தையும் இப்பொழுதே கர்த்தர் எடுத்து போடுவார். பயந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலுகி பெருகத்தக்கதாய் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கட்டளிடுவார். ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் கர்த்தர் என்னிடத்துல என்ன பேசுவாரோ என்று ஆண்டவரே அப்பா தினந்தோறும் ஆண்டவரே காத்திருந்த இந்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தீர். அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கோடாய் கோடியாய் பெருகுவார்களாக, ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருப்பார்களாக, தேவ சமூகத்தில் சாட்சிகளாய் நிற்பார்களாக. இப்படியே ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். எல்லா பலவீனமும் வியாதி விக்கிடங்களும் ஆண்டவரே சோர்வின் ஆவிகளும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரே அந்த சரீரங்களை நிரப்பட்டும். குடும்பத்தை வேலையடையும், குடும்பத்தை முழுவதுமாய் ரத்த வெளியடைத்து பாதுகாத்துகளும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் தாழ்த்து ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. God bless you.